Hello guys, yeah, welcome to everyone. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி. ஸோ இந்தியன் பாலிட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகிள், ஷெட்யூல், பார்ட்டி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஜரா நீங்க ஞாபகம் வைக்க வேண்டிய ஒரு விஷயமா வந்து இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஞாபகம் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனாலேயே கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலிட்டி அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து ரொம்ப வந்து கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்றதுக்கான சான்சஸ் வந்து உண்டு. ஓகேங்களா? ஸோ இந்த சேனல் நம்ம வந்து எதுக்கு அப்படின்னா நிறைய மாதிரி இந்த மாதிரி உள்ள மித்தை வந்து பிரேக் பண்ணி ஸோ நீங்க எதெல்லாம் வந்து கஷ்டம்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து கொடுக்கறதுக்காக தான் நம்ம சேனல் வந்து கிரியேட் பண்ணப்பட்டது. அப்படி நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட இந்தியன் பாலிட்டியில உள்ள ஷெட்யூல் இருக்குதுங்களா, 12 ஷெட்யூல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ஷெட்யூலுக்கான ஷார்ட் கட்ஸ், ஓகேங்களா, அது வந்து எப்படி வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அதுக்கான ட்ரிக்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது வந்து புரியல அல்லது வந்து வேற ஏதாவது வந்து ஷார்ட் கட்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்காக நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா லிஸ்ட் த ஸ்டேட்ஸ் அண்ட் தி யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் தி இந்தியா. ஓகேங்களா? நம்ம என்னதான் ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டிஸ்க்கான லிஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணும் பொழுதும் அதுக்கான லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட். ஓகேங்களா? சிங்க் ஆகுதுங்களா? ஃபர்ஸ்ட் லிஸ்ட். ஓகேங்களா? செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் வந்து சேலரி, தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓத். ஓகேங்களா? அதாவது நீங்க வந்து ஒரு இடம் வந்து வாங்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் வந்து இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சேலரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓத் அண்ட் அஃபர்மேஷன், நம்ம வந்து உறுதிமொழி கொடுக்கறது. ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா கூட செகண்ட் சேலரி எஸ் கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து தேர்ட் ஷெட்யூல் என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு. தேர்ட் ஷெட்யூல் எப்படின்னா நம்மளோட ஓத் அண்ட் அஃபர்மேஷன், அதாவது இந்த இடத்தோட அந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இடம் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம சைன் பண்ணுவோம். அதே மாதிரி தான் வந்து சேலரி வாங்கினதுக்கு அப்புறம் ஓத் அண்ட் அஃபர்மேஷன். ஃபோர்த் ஷெட்யூல் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 4 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆங்கிள் வந்து சேர் மாதிரியே இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ ஒரு ஆங்கிள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது வந்து சேர் மாதிரியே இருக்கும். சேர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? சீட்டுக்காக. ஓகேங்களா? அதே தான் இங்கேயும். ஓகேங்களா? ஸோ அலோகேஷன் ஆஃப் த சீட்ஸ் இன் த ராஜ்யசபா. ஓகேங்களா? பெர் த ஸ்டேட் ஆர் த யூனியன் டெரிட்டரி, நம்மளோட இந்த ராஜ்யசபாக்கான சீட் வந்து அலோகேட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதை பத்தி சொல்றதா வந்து இந்த ஷெட்யூல் வந்து 4. அதுக்கப்புறம் ஷெட்யூல் 5. கரெக்ட்டுங்களா? ஸோ ஷெட்யூல் 5 வந்து என்னன்னா நீங்க ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஷெட்யூல் 5 ஓகேங்களா? 5 வந்து என்னது? இதான் வந்து 5. கரெக்ட்டா? நம்பர் 5 நம்ம எப்படி போடுவோம்? இப்படிதான் போடுவோம். இந்த நீங்க 5 வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஷெட்யூல் 5 வந்து நம்ம எப்படி போடுவோம்? ஷெட்யூல் 5 வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஆங்கிள் எஸ் மாதிரியே இருக்கும். ஓகே, எஸ் மாதிரி நம்ம வந்து ரீஅசெம்பிள் பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ ஷெட்யூல் 5 வந்து எஸ் வந்து ரீஅசெம்பிள் பண்றதுனால இது வந்து எதை பத்தி நம்ம வந்து சொல்லும் அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ் அஸ் டு த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் தி கண்ட்ரோல் ஆஃப் தி ஷெட்யூல்ட் ஏரியாஸ் அண்ட் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ். ஸோ எஸ் அப்படின்னா ஷெட்யூல்ட் ஏரியா அண்ட் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ். ஓகேங்களா? ஏன்னா 5th ஷெட்யூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் மாதிரி நம்ம வந்து அந்த 5ஆங்கிற நம்பரை வந்து நம்ம எஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ எஸ் வந்து டீல்ஸ் வித் தி ஷெட்யூல்ட் ஏரியாஸ் அண்ட் ஷெட்யூல்ட் ட்ரைப். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கான ஷெட்யூல் வந்து 6. ஷெட்யூல் 6 இருக்குதா? ஸோ ஷெட்யூல் 6 வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆங்கிள் எப்படி இருக்கும்? டி மாதிரி, இந்த டி மாதிரி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த டி வந்து எதை மென்ஷன் பண்ண அப்படின்னா ட்ரைபல் ஏரியாஸ். ஓகேங்களா? ஸோ ட்ரைபல் ஏரியாஸ்ன்னு சொல்றோம், அதாவது நம்ம மலைவாழ் மக்கள் இருக்காங்கல்ல. ஸோ அந்த ஏரியா இருக்கக்கூடிய அசாம், மேகாலயா, திரிபுரா, மிஜோராம் இதோட அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி சொல்றதா வந்து ஷெட்யூல் 6. ஓகேவா? இதோட ஈஸியா இருக்குதுங்க உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்கு. ஸோ இதான் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷெட்யூல் 7. ஸோ இப்போ சொல்லுங்க 7 அப்படிங்கிற நம்பர் வந்து எதை ரீஅசெம்பிள் பண்ற மாதிரி இருக்கு? 7 இதான் வந்து 7ங்களா? ஸோ இந்த 7ங்கிற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா எதை வந்து ரீஅசெம்பிள் பண்ற மாதிரி இருக்கு? இந்த 7 வந்து நீங்க பாத்தீங்கன்னா 180 டிகிரி வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னா 7 அப்படிங்கிறது வந்து எல் மாதிரியே வருங்களா? ஸோ இல்லைன்னா என்னது? லிஸ்ட். கரெக்ட்டுங்களா? ஸோ நம்மளோட யூனியன் லிஸ்ட், நம்மளோட ஸ்டேட் லிஸ்ட், நம்மளோட கன்கரண்ட் லிஸ்ட், இதை மூணையும் பத்தி சொல்றதா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் 7. 7 வந்து அப்படியே 180 டிகிரி நீங்க வந்து தலைகீழா போட்டீங்க அப்படின்னா அது வந்து எல்லுன்னு ஷேப்ல வரும். எல் அப்படின்னா லிஸ்ட். ஸோ யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் இதை பத்தி சொல்றதா வந்து இது ஷெட்யூல் 7. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னது? ஷெட்யூல் 8. ஷெட்யூல் 8 அப்படின்னா என்னன்னா நம்மளோட லாங்குவேஜ். ஸோ இது எப்படி ஞாபகம் வைக்கிறது ஷெட்யூல் 8?
ஷெட்யூல் 8 வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ 8th படிக்க தெரிஞ்ச எல்லாருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? அதாவது எந்த ஒரு மொழியை கொடுத்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கும். ஸோ 8th படிச்சாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரியும் அப்படின்னு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஷெட்யூல் 8 வந்து டீல்ஸ் வித் லாங்குவேஜஸ். ஓகேவா? ஸோ ஷெட்யூல் 9, ஓகே, ஷெட்யூல் 9 வந்து இருக்கட்டும். நம்ம வந்து ஷெட்யூல் 11 and 12 வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ 11 and 12 என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 11 வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பஞ்சாயத்து. ஓகேங்களா? ஸோ பஞ்சாயத்தோட வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கான இது ஃபர்ஸ்ட் வந்து கிராமப்புறங்கள் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ கிராமப்புறங்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முனிசிபாலிட்டிஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எது கொடுப்போம் அப்படின்னா வில்லேஜஸ் வந்து கொடுப்போம். செகண்ட் ப்ரையாரிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து முனிசிபாலிட்டிஸ் வந்து கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஷெட்யூல் 11 அப்படின்னா என்னன்னா பஞ்சாயத்து ராஜ், ஷெட்யூல் 12 அப்படின்னா முனிசிபாலிட்டிஸ். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி டிஃபெக்ஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் 10 வந்து கொடுத்துருக்காங்க. ஷெட்யூல் 10 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி டிஃபெக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த ஏ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ ஒரு ஆங்கிள் வந்து நீங்க வந்து இந்த ஒன்னை வந்து நீங்க ஒரு ஆங்கிள் ஏ கூட மாத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்து 1 0 அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க வந்து ஏ கூட மாத்திக்கலாம். ஸோ மாத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஏவை மென்ஷன் பண்ணும். அதுதான் வந்து ஆன்டி டிஃபெக்ஷன். ஸோ 9 ஷெட்யூல் 9 வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலிடேஷன் ஆஃப் சர்டன் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதாவது வேற ஒண்ணும் இல்லை, நம்மளோட அந்த செர்டைன் இருக்குல்ல, நம்ம செர்டைன் ஆக்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஷெட்யூல் 9 கீழ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜுடிஷியல் ரிவ்யூக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உட்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உட்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை மட்டும் நீங்க வந்து தனியா வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஷெட்யூல் 9 அப்படின்னா வேலிடேஷன். ஓகேங்களா? அதாவது ஒண்ணும் இல்லை, இந்த என்ன இருக்குங்களா 9 இருக்கு. 9 வந்து பாத்தீங்க அப்படின்னா வி ஓரளவு வி கூட வந்து மெச் ஆகுங்களா, மெச் ஆகுதுங்களா? ஸோ இதை வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஷெட்யூல் 9 அப்படின்னா வேலிடேஷன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கான இந்த ஷெட்யூல் ஞாபகம் வைக்கிறதுக்கான ஷார்ட்கட்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்தர் வீடியோஸ்ல மேலும் பல ஷார்ட்கட்ஸோட நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் தி பெஸ்ட்.